எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இப்போதைக்கு குவைத்தில் எல்லா வேலையும் சந்தோஷமாக செய்யலாம், ஆனால் ஒரு வேலையை மட்டும் செய்யவே முடியாது. என்ன வேலைன்னா, இந்த வேலை தான். ஏன்னா டம்மு டம்மு டம்முன்னு ஒரு பக்கம் வெடி சவுண்டு, இன்னொரு பக்கம் சைரன் சவுண்டு. நேற்று நைட்டு ஒரு 1:30 மணிலேருந்து சைரன் சவுண்டு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு இந்த 3:30 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் விடாமல் சைரன் சவுண்டு. ஐயோ, அது இந்த குவைத்து தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குவைத்து மேலே பறக்கிற அந்த ட்ரோனு, அந்த ஏவுகணையெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்றாங்க. இப்போ காலையில் எங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, வீட்டு பணிப்பெண் காசு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு போய் போட்டு வரணும். இன்னும் நம்மளுக்கு சம்பளம் வரல. என்ன பண்ணுறது, கொடுப்பாரு, இன்றைக்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நேற்று சந்தோஷமாக பார்ட்டிலாம் வச்சார். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பேங்க, அந்த வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன். இப்போ போட்டு வரலாம். காசு போட்டாச்சு. ஸ்ரீலங்கா ரேட்டுக்கு ஒரு தினாருக்கு 1000 ரூபா போகுது. இந்தியாவுக்கு ஒரு தினாருக்கு 297 ரூபா போகுது. ஒரு தகவல் ஒன்று ஷேர் பண்ணுன்னா, இந்தியாவுக்கு காசு போட்டால் ஃபஸ்ட்டெல்லாம் உடனே போயிடும். இப்போ நேற்றுலேருந்து கொஞ்சம் அந்த சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதான். இந்தியாவுக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் காசு போகிறதுக்கு. அதனால் இந்தியாவுக்கு காசு போட்டு உடனே காசு வரலன்னு யாரும் சண்டை போடாதீங்க, சரிங்களா? இது ஒரு தகவல் அந்த கடையில் காசு போடுறவர் சொன்னார். இந்தியாவுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுப்பா, மற்ற நாட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நேற்றுலாம் நைட்டு என்ன தூங்க விடலை அப்படின்னு. நீங்கள் யாருன்னா இந்தியா காசு போட்டால் பயப்படாதீங்க, காசு போகலையே அப்படின்ட்டு. ஓனர் அவங்க தம்பி கால் பண்ணி, குமார் அந்த பை உள்ள என்னுடைய சீசா எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வைக்கிறதுவே நான் வந்திருக்கேன். இந்த பை உள்ள இந்த சீசா எடுத்து வைக்கணும். இதெல்லாம் அந்த இது வைக்கிறது, இதில் தான் அந்த புக்காவா அது இருக்குது. ஓனரோட துணி எடுத்துன்னு போய் துவைச்சி அயன் பண்ணி வாங்கின்னு வரணுமா, அதுவும் ஒரே மணி நேரத்தில் வேணுமா. வண்டி ஸ்டார்ட் பண்ணுன்னாங்க மேடம் வெளியே போகிறதுக்கு. ஒரு 2 ட்ரோனு வெடிச்சிருந்தாங்கட்டியும் வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க. சில பொருள் வாங்கின்னு வர சொல்லியிருக்காங்க, வாங்கின்னு போகலாம். அலிப் சகீர், அப்புறம் லெபன் கேட்டாங்க, அப்புறம் ஜூபன் 5 தினார் 320 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 1578 ரூபா. எடுத்துன்னு போய் கிஃப்டில் வைப்போம். அதுக்கப்புறம் போய் தைமா ஜமா போகணும், தண்ணி வாங்கினார. முன்னாடி இருக்கிற கடையில் தண்ணி இல்லை, பெருசு தான் இருக்குது, சின்ன பாக்ஸ் இல்லை. அதில் தைமா போகணும், தண்ணி வாங்கலான்னு வந்தால் தண்ணி காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சில வாங்கின வர சொல்லியிருக்காங்க. வாழைப்பழம், ஆப்பிள், வெள்ளரிக்காய், இது மட்டும் வாங்கின வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 2 கிளினிக்ஸும் எடுத்துக்கலாம். இந்த பில்லு 5 தினார் 455 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 1629 ரூபா. இந்த கார் இப்படி நிப்பாட்டி வச்சுருந்தா நான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, நீங்களே பாருங்கள். செல்லை எடுத்துன்னு கீழே இறங்கினா என்னன்னு சொல்லிட்டு அந்த காருக்கு சொந்தக்காரே வராரு, எடுத்துன்னு போகலாம். இதுமாரி தான் பைத்தியக்காரனுங்க வகை தெரியாமல் நிப்பாட்டு போயிடுவானுங்க. இதை லஞ்சுன்னு சொல்கிறதா இல்லை டின்னர்னு சொல்கிறதான்னு தெரியல. டைம் இப்போ 6:36. இப்போ நம்மளுக்கு சாப்பாடு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது திறந்தா சாப்பாடு சிக்கன், இது திறந்தா இந்த ஷவர்மா, அப்புறம் ஒரு லெமன் வந்திருக்கு. கொஞ்சம் சாப்பாட்டை பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கனை புட்டு. சிக்கன் நேற்று நைட்டு ஓனருக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிவிட்ட சிக்கன். அது நைட்டுன்னு சொல்ல முடியாது, விடியா காலம். நேற்றாகன சாப்பாடுனே வச்சுக்கோங்க. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். சின்ன பையனை இட்டுன்னு போய் ஓனரோட அப்பா வீட்டில் விட்டு வரேன். பெரிய பையன் அங்கே தான் வெயிட்டிங்கில் இருக்கிறான்.
ஃபோன் பண்ணேன் வரையாடா வீட்டுக்கு நான் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு நீ போ 10 நிமிஷம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றான். அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே 10 நிமிஷம். அவனை கார் எடுத்துன்னு வந்து நிப்பாட்டினோன்னா ஃபோன் பண்ணுவான் வா அப்படின்னு. நான் இங்கேயே இருக்கேன்டா அப்படின்னா இல்லை நீ போ அப்படின்றான். என்ன பண்ணுறது, அவனுக்கு நினச்சதான் சட்டம். வெட்டியாக உக்காந்துக்கிற மாதிரியே நம்மளை வேலை வாங்குறானுங்க. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். திரும்ப எப்போ ஃபோன் பண்ணுறானோ போய் இட்டுன்னு வரலாம். இன்றைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சுது. இன்றைக்கி வேலை அலைச்சலான்னு கேட்டால் கொஞ்சம் அலைச்சல் தான். அந்த மதியம் டைமில் அங்கங்கன்னு ஓடந்து, அப்புறம் வேறு எந்த தகவலும் இல்லை. இந்த குவைத்து இன்ஸ்டாகிராமிலோடும் எந்த தகவலும் புதுசாக அப்டேட் பண்ணலை. இருந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நானும் தூங்குறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது தகவல் இருக்குதான்னு பார்க்கலாம். பாய்.